வரிசை 25. தேவ் அலுவலகத்தின் சாளரத்தின் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருக்க, தேஜுவின் சோகமான முகமே அவனுக்கு காட்சியளித்தது. அதில் தேவ் மனதில் விக்ராந்தின் மீதான பகைமை அதிகரித்துக் கொண்டே போனது. அவனுக்கு பதிலடி கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த 2 மணி நேரங்களில் செய்து முடித்திருந்தான் தேவ். ஆரவ் உள்ளே நுழைந்தவன், நீங்க கேட்ட எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். கோர்ட்ல கொடுக்க வேண்டிய பெட்டிஷனும் ரெடியா இருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம்னா என கேட்க, அடுத்த மூவ் நம்ம ஆபீஸ்ல தான். போர்ட் மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல எல்லாரும் வந்துடுவாங்க என கூற, ஆர்வ மிகுதியில், இந்த ஃபேக்டரிய இழுத்து மூட போறோமா என கேட்டான் ஆரவ். இல்லை என மறுப்பாக தலையசைத்தவன், அதை இடிச்சு தர மட்டமா ஆக்க போறோம் என்றான் தேவ். அதில் சற்றே அதிர்ந்த ஆரவ் சிறிது குழப்பத்துடன், என்னோட சந்தேகம் என்னன்னா, அவனுக்கு எத்தனையோ பிசினஸ் இருக்கும் போது ஏன் பர்டிகுலரா இது என கேட்க, இது அவன் முதல்ல ஆரம்பிச்ச ஃபேக்டரி. அத அவன் ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருக்கான். அதை இடிச்சாதானே அவனுக்கு வலிக்கும் என்றவனோ மேலும் தொடர்ந்தான். ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. அவனோட இந்த ஃபேக்டரியால சுத்தி இருக்கிற காத்து, நிலம் எல்லாமே பாதிக்கப்படுது ஆரவ். இதனால கேன்சர், லிவர் டேமேஜ், ஏன் இன்ஃபெர்டிலிட்டி கூட வரும். அதனாலதான் இந்த ஃபேக்டரிய முதல்ல செலக்ட் பண்ணினேன். அது மட்டும் இல்ல, இது ஒன்னும் அவனோட சொந்த நிலம் இல்ல. ஒரு ட்ரஸ்ட் பேர்ல தான் இன்னமும் இருக்கு. அவன்தான் நிலத்தை அபகரிக்கிறதுல குறியா இருப்பானே. இந்த நிலத்தையும் அப்படிதான் மிரட்டி வாங்கியிருக்கான். இதனால என்னோட வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் என்றான் தேவ். மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. எல்லாமே ரெடியா இருக்கு, வா போகலாம் என்றவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அந்த அறையை அதிர வைக்கும் வண்ணம் டக் 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 என்ற காலடி ஓசையுடன் மிக கம்பீரமாக, ஸ்டைலாக மீட்டிங் ஹாலுக்குள் தேவ் நுழையும் போது, அந்த ட்ரஸ்டின் ஷேர் ஹோல்டர்ஸ் அனைவரது கால்களும் தானாகவே எழுந்து நின்றன. அனைவரையும் அமரச் சொல்லி சைகை செய்தவன் தானும் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டு தனது பேச்சை ஆரம்பித்தான். எனக்கு அதிகம் டைம் இல்ல, சோ டைரக்டா விஷயத்துக்கு வரேன். விக்ராந்த் உங்களை மிரட்டி தான் அந்த இடத்த வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் அந்த ஃபேக்டரி அங்க நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அனைவரது இருக்கைக்கு நேராக டேபிள் மீது பணப்பெட்டிகள் திறந்தபடியே அடுக்கி வைக்கப்பட்டன. அதில் கட்டுக்கட்டாக ஒரு புறம் பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க, மறுபுறம் தங்க கட்டிகளும் விலை உயர்ந்த வைரங்களும் வைக்கப்பட்டிருந்தன. அதனை பார்த்த அனைவரும் ஆவென வாயை பிளந்தபடி இருக்க, பெட்டியின் அருகில் அவர்கள் கையொப்பம் இட வேண்டிய பத்திரங்களும் பேனாவும் வைக்கப்பட்டன. வந்திருந்த அனைவருக்கும் விஷயம் என்னவென்று சொல்லாமலே புரிந்து போனது. அவர்களது முகபாவனைகளை கவனித்தவன், இது எல்லாம் உங்களுக்கு தான். அந்த ஃபேக்டரியை இடிக்க சொல்லி கோர்ட்ல மனு தாக்கல் பண்றதுக்கான பேப்பர்ஸ் தான் இது. இதுல நீங்க உங்க கையெழுத்த மட்டும் போட்டுட்டு கிளம்பலாம் என்றதும், ஆனா விக்ராந்தால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என தயங்கியபடியே கூட்டத்தில் ஒருவர் கேட்கும் போதே, அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. யூ டோன்ட் worry about that என்றவன் அவ்வளவுதான் என்பது போல எழுந்து கொள்ள, நீங்கள் கையெழுத்து போட்டுதான் ஆக வேண்டும் என்று கட்டளை இடுவது போல் இருந்தது அவனது பார்வையும் தோரணையும். உடனே அனைவரும் பத்திரத்தில் கையொப்பமிட்டு மறக்காமல் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு போக, ஒரு வயதான பெரியவர் மட்டும் தேவின் கையில் அந்த பெட்டியை கொடுத்தவர், அந்த ஃபேக்டரியால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு நானும் அதை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன்பா. ஆனா முடியல. இன்னைக்கு நீயே அதற்கான நடவடிக்கை எடுக்கும் போது இந்த காசு பணமெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. அந்த ஃபேக்டரிய மட்டும் எப்படியாவது மூடிடு, அது போதும் எனக்கு என்றவர் அந்த பெட்டியை தேவிடமே கொடுத்துவிட்டு சென்று விட்டார். ட்ரஸ்டுக்கு சொந்தமான நிலத்தில் VK கெமிக்கல் டைப் மேனுஃபேக்சர் என்ற பெயரில் நடக்கும் விக்ராந்தின் மிகப்பெரிய தொழிற்சாலை அதன் கழிவுகளை இரவு நேரம் ஆற்று நீரோடு கலந்து விடுகின்றனர். மிகவும் மலிவான நச்சுத்தன்மை வாய்ந்த சாயங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதை நீரினுள் கலந்து சில வேதிப்பொருட்களை அதனுடன் சேர்த்து விடுகின்றனர். நல்ல சாயத்தை விட 4-5 மடங்கு விலை குறைவாக கிடைக்கும் இந்த மலிவான சாயத்தை வாங்கி 1 கிலோ சாயத்தில் பல மடங்கு கெமிக்கல் ஊற்றி அதன் அளவை அதிகமாக காட்டுகிறார்கள். இதனால் விக்ராந்திற்கு பன்மடங்கு லாபம் கிடைத்துக் கொண்டிருந்தது.
அவனது மற்ற தொழிற்சாலை வியாபாரங்களை விட இது அதிக அளவு லாபம் தரவே இதை தன் ஆணிவேராக கொண்டு மற்ற வியாபாரத்தையும் பார்த்து கொண்டு உள்ளான். அவனது தொழில்கள், சொத்து மதிப்புகள், கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணங்கள் மற்றும் பினாமி பெயரில் இருக்கும் சொத்துக்கள் வரை அனைத்து தகவல்களையும் விரல் சொடுக்கும் நேரத்தில் தெரிந்து கொண்ட தேவ் அவனுக்கு எதிரான தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்திருந்தான். அடுத்த கட்டமாக தேவ் தனது வழக்கறிஞரை அழைத்திருந்தான். அனைவரும் கையொப்பமிட்ட தாள்களை அவரது கையில் கொடுத்தவன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆனா எனக்கு இன்னைக்கே கோர்ட் ஆர்டர் கையில கிடைச்சாகணும் என்றவன் ஆரவை பார்த்து கண்ணசைக்க அதை புரிந்து கொண்ட ஆரவ் அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அவரிடம் கொடுத்துவிட்டு அதனுடன் 2 பணப்பெட்டிகளையும் சேர்த்து கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டவரிடம், இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க, ஆனா இன்னைக்கு நான் நினைச்சது நடந்தே ஆகணும் என்றான் அழுத்தம் திருத்தமாக. கண்டிப்பா தேவ் சார், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு கையெழுத்தான அடுத்த நிமிஷம் கோர்ட் ஆர்டரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுறேன் என்றவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அவர் கிளம்பியதும் ஆரவிடம், விக்ராந்த் நம்ம கிட்ட என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டான், நம்ம என்ன பண்ண போறோம்னு அவனுக்கு இந்த விஷயத்திலேயே புரிஞ்சிடும். இது ஒரு சின்ன சாம்பிள் தான் என்றவன் தன்னுடைய இருக்கையில் சாவகாசமாக அமர்ந்துவிட, ஆரவுடைய மனமோ காலையில் அழுதவாறே இருந்த மித்ராவின் மீதே இருந்தது. அதில் சற்றே தயங்கியவாறே, அண்ணா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் வீட்டுக்கு போகட்டுமா என கேட்டவனிடம், ஏன், மித்ராவை போய் பார்க்கணுமா என தேவ் பட்டென்று கேட்டுவிட அதிர்ந்து விழித்தான் ஆரவ். என்ன அப்படி பாக்குற, நீ அவளை லவ் பண்றதானே, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என அவன் முகத்தையே பார்த்தான் தேவ். அது அது வந்துன்னா என்று தடுமாறியவனிடம், நான் உன்னோட அண்ணன்டா சார், அத மறந்து போயிட்டீங்க போல. உன்னை என்னோட தம்பியா இல்ல, என்னோட பிள்ளையா பாக்குறேன். என் பிள்ளை என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாதா என்று தேவ் கேட்க, அவனை கண்கலங்க ஓடிச் சென்று அணைத்துக் கொண்டான் ஆரவ். அவனை பாசமாக அணைத்துக் கொண்ட தேவ் அவன் தோள்களை தட்டி கொடுத்தபடி, எப்போ உன்னோட காதல மித்ரா கிட்ட சொல்ல போற என கேட்கும் போதே, அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே, என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாக்குறா, ஒரு லவ்வரா என்னை ஏத்துப்பாளா, என்ன பிடிக்குமா தெரியலையே என்றவனை பார்த்து சிரித்தவன், என்னோட தம்பிக்கு என்ன குறைச்சல், அதெல்லாம் மித்ராவுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். மாட்டேன்னு ஏதாவது சொன்னானா சொல்லு, அஸ்வினிய பிளான் பண்ணி தூக்கின மாதிரி இவளுக்கும் ஒரு பிளான் போட்டு தூக்கிடுவோம் என்றதும், "அ- அவளுக்கு அவ்வளவு பெரிய சீன்லாம் தேவையில்லை, ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் வாடின்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம பின்னாடியே வந்துடுவா என்றதும் பக்கென சிரித்து விட்டான் தேவ். இருவரும் மித்ராவை நினைத்து சிரித்துக் கொண்டிருக்க, தேவிற்கும் தேஜுவின் நினைவாகவே இருந்தது. தேவ் தன் மனைவியையும் ஆரவ் தன் காதலியையும் காண வீடு நோக்கி சென்று கொண்டிருக்க, இவர்களின் திட்டத்தை பற்றி எதுவும் அறியாத விக்ராந்த் நீச்சல் குளத்தில் நீந்தியபடியே அவ்வப்போது மதுவையும் அருந்திக் கொண்டிருந்தான். தான் செய்த செயலுக்கு தேவ் தன்னிடம் அழைத்து பேசுவான் என எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன். ஆனால் நேரம் மதிய வேளையை கடந்திருக்க, தேவ் இன்னும் எந்த பதிலும் பேசாமல் இருப்பதில் சற்றே அவனது மூளை சிந்திக்க துவங்கியிருந்தது. இம்சை 26. தேவும் ஆரவும் அவர்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். எப்போதும் கலகலப்பாக இருக்கும் வீடு இப்போது மிகவும் அமைதியாக இருக்கவே இவர்கள் இருவருக்கும் ஒரு மாதிரியாகி போனது. தேவும் அவனது அறையை நோக்கி செல்ல, ஆரவ் மித்ராவின் அறையை நோக்கி சென்றான். சோகமே உருவாக அமர்ந்திருந்தவளைக் கண்ட தேவ் மனம் தாங்காதவனாக, அஸ்வினி என்று அழைக்க, அதில் நிமிர்ந்து பார்த்தவளது முகம் அழுது வீங்கி விழிகள் சிவந்து இருந்தது. அவன் அழைத்த அடுத்த நொடி ஓடிச் சென்று அவனை அணைத்துக் கொண்டாள் தேஜஸ்வினி. இவ்வளவு நேரம் அவள் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரமெல்லாம் கொட்டி தீர்க்கும் எண்ணத்துடன் அவனை கட்டிக்கொண்டு அழுதவள், அந்த 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 ஆசிரமம்தான் எங்க வீடு தேவ். எங்கள மாதிரி எத்தனையோ பேரை வாழ வச்ச இடம் இப்போ அத இப்படி இடிஞ்ச நிலைமையில பார்க்கவே முடியல. அது உண்மை இல்லைனாலும் அது பார்த்ததுல இருந்து என் மனசு தாங்கல தேவ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
என விம்மி விம்மி அழுதவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டவன், நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே பயப்படக்கூடாதுடி. நீ இந்த தேவோட பொண்டாட்டி. அத மறந்துடாத. நீ மட்டும் இல்ல. உன்னை சார்ந்த எல்லா விஷயங்களுமே என்னோட பொறுப்பு. அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன்டி என்றவனை மேலும் இறுக அணைத்துக் கொண்டவள், எனக்கு தெரியும் நீங்க அப்படியெல்லாம் விட்டுட மாட்டீங்கன்னு. ஆனா என்னாலதான் என் மனச தேத்திக்க முடியல என்றவளது முகத்தை தனது இரு கரத்தால் ஏந்தியவன், நீ அழவே கூடாது அஸ்வினி. இத யார் பண்ணியிருந்தாலும் நான் அவங்கள சும்மா விடமாட்டேன்டி. திரும்ப அவங்க இப்படி பண்றதுக்கு என்ன நினைச்சு பார்க்க கூட பயப்படும்படியா செஞ்சிடுவேன் என்றவன் அவள் கண்ணீரை தனது கட்டை விரல் கொண்டு துடைத்தவன் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அதில் சற்றே ஆசுவாசம் அடைந்தாலும் அவள் விசும்பல் ஒளி மட்டும் அந்த அறை முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தது. மறுபுறம் ஆரவ் மித்ராவின் அறைக்கு சென்றவன் அவள் தலை குனிந்தபடியே அமர்ந்திருக்க, மித்ரா, என்னடி என கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்று நின்றவன் அவள் தலையை ஆதரவாக கோதிவிட்டான். அதில் சட்டென அவனது இடையை சுற்றி வளைத்து அணைத்துக் கொண்டவள் பேசுவதற்கு வார்த்தை வராமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவள் அழுவதை காண முடியாதவன் விழிகள் தானாக மூடிக்கொள்ள அவனது கரங்கள் இரண்டும் அவளை ஆதரவாக அணைத்துக் கொண்டது. பெருமூச்சொன்றை இழுத்துவிட்டவன், "ம், ஏய், என்னடி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ப்ளீஸ் அழாத மித்ரா" என்றவனது கரமோ அவளது தலையை ஆதரவாக தடவி கொடுத்தது. சிறிது நேரம் அழுதவள் அழுகை விசும்பலாக மாற, "ப- பயமா இருக்குடா" என்று திக்கி திணறி கூறினாள் மித்ரா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதடி. நீ கவலைப்படுற அளவுக்கு நாங்க விட்டுடுவோமா என்று அவன் சமாதானம் செய்து கொண்டிருந்த அதே நேரம் அவனது அலைபேசி ஒலித்தது. யார் என்று எடுத்து பார்த்தவனுக்கு அதில் லாயர் என காட்ட, ஒரு நிமிஷம் மித்ரா என்றவன் அவளை விட்டு விலகிச் சென்று அறையின் பால்கனியில் நின்று பேசினான். ஹலோ, சொல்லுங்க வக்கீல் சார், என்ன ஆச்சு? ஆர்டர் கிடைச்சிடுச்சு தானே என்று அவன் கேட்க, ஆரவ் சார், நீங்க கொடுத்த மனுவையும் மற்ற எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த ஃபேக்டரிய இடிக்க சொல்லி ஆர்டர் வந்துடுச்சு சார் என்றார் அவர். தேங்க்ஸ் வக்கீல் சார். உடனே அந்த காப்பியை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என கேட்க, கண்டிப்பா உடனே எடுத்துட்டு வரேன் என்றதும் ஆரவ் அழைப்பை துண்டித்துவிட்டு திரும்பி பார்க்க அதே இடத்தில் சோகமாக அமர்ந்திருந்தாள் மித்ரா. அவள் அருகில் சென்றவன் அவளது கன்னத்தை தனது இரு கரங்களால் ஏந்தி, ஒண்ணு ஆகாதடி, என்ன நம்பு என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். உடனே அவன் தேவ் அறையை நோக்கி சென்றதும் ஆரவ் வந்ததை பார்த்த தேவ் அறையை விட்டு வெளியே வர, லாயர் கால் பண்ணியிருந்தாருனா, ஆர்டர் கிடைச்சிடுச்சான் என்றதும் இதழில் ஒரு மர்ம புன்னகையை படரவிட்ட தேவ், அவன் கொடுத்த கிஃப்டுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஆரவ் என்றான். ஆம் என்பது போல் தலையசைத்த ஆரவ் விக்ராந்தின் தொழிற்சாலையை இடிப்பதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அனைத்தையும் அசுர வேகத்தில் நடத்தி கொண்டிருந்தான். அதே தருணம் விக்ராந்தின் மனதில் தேவ் இன்னும் தன் செயலுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இருப்பது அவன் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. அதே சிந்தனையில் மூழ்கி இருந்தவன் தனது PA நந்தனை அழைத்து, பார்சல் கரெக்டா தேவ் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுச்சா? கன்ஃபார்மா தெரியுமா என ஒரு சந்தேகத்துடனே கேட்க, 100% கன்ஃபார்ம் பாஸ். கொடுத்தது நம்ம ஆளு. கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் கால் பண்ணி சொல்லிட்டான் என்றதும் விக்ராந்தின் மனதில் ஏதோ தவறாக படவே, அவன் இவ்வளவு அமைதியா இருக்கான்னா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம். நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவன் எங்க போறான், என்ன செய்யறான்னு வாட்ச் பண்ண சொல்லு என்றதும், ஓகே பாஸ், இதோ இப்பவே சொல்லிடுறேன் என்றவன் அங்கிருந்து கிளம்ப முற்பட விக்ராந்த் மனதில் ஏதோ ஒன்று சட்டென தோன்றியது. ஒரு நிமிஷம் நில்லு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில இருந்து அவன் யார் யார மீட் பண்ணியிருக்கான், அவனை சுத்தி என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு சொல்லு என்றதும், ஓகே பாஸ், அப்படியே செய்யறேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பிவிட விக்ராந்த் மனதில் ஏதோ சரியில்லை என தோன்றிக் கொண்டே இருந்தது. அதே தருணம் ஒரு புறம் ஆரவுடன் சுற்றுச்சூழல் அதிகாரிகள், போலீஸ் போர்ஸ், லீகல் டீம் அனைவரும் நின்று கொண்டிருக்க, மறுபுறம் மீடியா ஆட்கள் கையில் கேமராவுடன் நின்று கொண்டு நேரலை செய்தியாக
பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். ஊர் மக்கள் பலரும் என்ன நடக்கிறது என்பது போல் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க, தேவ் தனது கூலரை மாட்டிய வண்ணம் நடக்கும் அனைத்தையும் மிகவும் கூலாக தனது கார் பேனட்டில் அமர்ந்து ஸ்டைலாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தொழிற்சாலையில் வேலை நேரம் முடிவடைந்திருக்க, உள்ளே வேலை பார்த்து கொண்டிருந்த ஓரிரு ஊழியர்களும் வெளியேற்றப்பட்டனர். பிறகு இடிப்பதற்கான வேலைகள் அனைத்தும் துரித கதியில் நடந்து கொண்டிருக்க, இதை அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் வேலை ஆள் ஒருவன் P.A. நந்தனுக்கு அழைத்து கூறிவிட்டான். என்ன சொல்ற நீ, உண்மையாவா என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அரக்க பறக்க ஓடி வந்து விக்ராந்திடம் விஷயத்தை கூற, அவனால் இதை நம்பவே முடியவில்லை. ஏய், இப்ப நீ என்ன சொன்ன என கர்ஜித்தவன் கோபத்தில் தாடை இறுக நந்தனின் கழுத்தை இறுக பற்றி தூக்கியே விட்டான். அந்தரத்தில் கை கால்கள் உதறியபடி மூச்சு விடவே திணறிய நந்தனோ, ஐயோ பாஸ், பிளீஸ் என்ன விடுங்க என துடித்தபடியே உயிருக்கு போராடினான். அவனை தூக்கி எறிந்ததும் சுவற்றில் பட்டு கீழே விழுந்தவனிடம், இல்ல, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, நான் நடக்க விடமாட்டேன் என்றவனோ அவசர அவசரமாக தனது காரை எடுத்துக்கொண்டு தொழிற்சாலையை நோக்கி அதிவேகத்தில் பயணித்தான். போகும் வழியெங்கும் அவன் மனம் பதறிக்கொண்டே இருந்தது. எந்த பிரச்சனையும் நடக்கும் முன்னமே அங்கு சென்றிட வேண்டும் என மேலும் மேலும் வேகத்தை கூட்டினான். அவன் தொழிற்சாலையை நெருங்கிய நேரம், சற்று தொலைவில் இருக்கும் போதே அவன் கண்முன்னே பூம் என்ற சத்தத்தோடு அவன் பார்த்து பார்த்து கட்டிய தொழிற்சாலை இடிந்து மண்ணோடு மண்ணாக தரையில் விழவே, கிரீச்சிடும் சத்தத்துடன் காரை நிறுத்தினான் விக்ராந்த். அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல் ஒரு முறை அதிர்ந்த அடங்க, தூசியும் புழுதியும் அந்த இடத்தை பார்க்கவே முடியாதபடி மறைத்த வண்ணம் காட்சியளித்தது. ஒரு நிமிடம் அப்படியே அசைவற்று நின்றுவிட்டான் விக்ராந்த். தன் கண்முன்னே தன் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது போல் ஆனது அவனிற்கு. இமைகள் மூட மறுத்து உடல் அசைவற்று நின்றவன் தன் கண்முன்னே நடந்த நிகழ்வை ஏற்கவே முடியாது பிரம்மை பிடித்தவன் போல் நின்றிருந்தான்.